ஒரு கோவில், ஒரு பைரவர். ஆனால் இந்த பைரவரை பார்த்தவுடன் நீங்கள் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. ஏனெனில் இவர் சாதாரண பைரவர் அல்ல. பொதுவாக நாம் எந்த சிவன் கோவிலுக்குச் சென்றாலும் பைரவர் நாய் வாகனத்துடன் காட்சியளிப்பதை பார்த்திருப்போம். சிவபெருமானின் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர் பெரும்பாலும் ஒரே முகத்துடனும் நாய் வாகனத்துடனும் அருள்பாலிப்பார். ஆனால் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள தாத்தையங்கார்பேட்டை காசி விசுவநாத சுவாமி கோவிலில் உள்ள பைரவர் முற்றிலும் வித்தியாசமானவர். இங்கு பைரவர் 5 முகங்களுடன் காட்சியளிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரது வாகனம் நாய் அல்ல, சிம்மம். சிம்ம வாகனத்தில் அமர்ந்து சம்ஹார மூர்த்தியாக அருள் தரும் இந்த பஞ்சமுக பைரவர் இந்தியாவிலேயே மிகவும் அரிதான திருக்கோலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார். அவரது 5 முகங்கள் 5 திசைகளையும் காக்கும் சக்தியை குறிக்கின்றன என்று பக்தர்கள் நம்புகின்றனர். 10 கரங்களுடன் காட்சியளிக்கும் இவர் சூலம், சக்கரம், மழு, கதை, கத்தி, கபாலம், தமருகம், சங்கு, பாசம் மற்றும் கேடயம் ஆகிய ஆயுதங்களை ஏந்தியுள்ளார். இந்த ஆயுதங்கள் அனைத்தும் பக்தர்களின் வாழ்க்கையில் உள்ள தடைகள், எதிரிகள் மற்றும் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் சக்தியின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன. மேலும் இவரது பின்னால் யாளி வாகனம் அமைந்துள்ளது. நீண்ட கபால மாலையுடன் காட்சியளிக்கும் இந்த பைரவரின் தோற்றம் பக்தர்களுக்கு வியப்பையும் பக்தியையும் ஏற்படுத்துகிறது. இவரை தரிசித்தால் ஏழ்மை நீங்கி செல்வ வளம் பெருகும் என்று நம்பப்படுகிறது. அதனால் பலர் தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி மற்றும் குடும்ப நலனுக்காக இங்கு வருகை தருகின்றனர். திருமணத் தடை உள்ளவர்கள், ராகு திசை தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், எதிரிகளின் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் மற்றும் தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்கள் இந்த பைரவரை பரிகார தெய்வமாக வழிபடுகின்றனர். குறிப்பாக வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் இந்த கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அன்று பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம் மற்றும் மிளகு தீபம் ஏற்றி பஞ்சமுக பைரவரிடம் வேண்டுதல் வைக்கின்றனர். பல பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதாகவும் வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகியதாகவும் பகிர்ந்து கொள்கின்றனர். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு காசி விசுவநாத சுவாமியின் கருவறை அமைப்பாகும். பொதுவாக காணப்படாத வகையில் கருவறை 3 பக்கங்களிலும் திறந்த அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு ராஜ விநாயகர் என்ற பெயரில் அரிய விநாயகர் அருள்பாலிக்கிறார். அவரது சிற்பத்தில் கை மற்றும் கால்கள் மிகவும் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சிவபெருமானின் காவலராக இருக்கும் பைரவர் இங்கு சிம்ம வாகனத்தில் பஞ்சமுகங்களுடன் காட்சியளிப்பது இந்த கோவிலை தமிழகத்தின் மிகவும் அரிய பரிகார தலங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது. ஒருமுறை இந்த தலத்தை தரிசித்து பஞ்சமுக பைரவரை வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகி வளமும் வெற்றியும் பெருகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இன்று மனமாற ஒரு முறை சொல்லுங்கள். ஓம் பஞ்சமுக பைரவாய நமஹ.